ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 ஹவராக பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா அண்ட் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி இந்த ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு தெரில. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாட் ஜிபிடி அப்படின்னு டைப் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ளீஸ் அன்பிளாக் சேலஞ்சஸ் cloudflare.com to proceed இந்த மாதிரி காமிக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ கேன்வா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி தான் காமிக்குது. ஓகேவா? ப்ளீஸ் அன்பிளாக் சேலஞ்சஸ் cloudflare.com to proceed இந்த மாதிரி தான். ஓகேவா? பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சஸ் டினைட்னு ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த cloudflare.comனு ஒரு சைட் இருக்குது. ஒரு வெரிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சைட் தான். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த cloudflare பார்த்திங்க அப்படின்னா சர்வர் டவுனாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் இருக்கிற வெப்சைட்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் எல்லாமே கண்டிப்பாக cloudflare யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த cloudflare வந்து கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட ஆக்சஸை கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி cloudflareல ஜாயின் பண்ணாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் அவங்க cloudflareல ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அதாவது அந்த cloudflare வந்து அலோவ் பண்ணி உள்ளே போனால் மட்டும்தான் உங்களால் அந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த cloudflareல தான் ஏதோ வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சர்வர் எல்லாமே எரராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சர்வர் டவுன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஃபிக்ஸிங் வந்து நடந்துகிட்ருக்குன்னு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கலாக படித்தேன் இப்போது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாகவே இந்த ப்ராப்ளம் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வேறு வழியே இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா நான் வந்து இது வேறு ஏதாச்சும் வழிகள் இருக்குதா அப்படின்னு நிறையவே செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணாலோ இல்லைனா கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஓப்பன் பண்ணும்போதோ ஸோ எந்த மாற்றமும் இல்லை, இதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியோட அதாவது அந்த நெட்வொர்க்கோட சர்வர் எரர் தான். ஸோ இது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பழைய மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தலையை பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள்.